ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மஷ்ரூம் கறி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இனிமேல் ஹோட்டல்லலாம் போய் மஷ்ரூம் கறி வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லைங்க. வீட்டிலே ஈஸியாக ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சிடலாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹோட்டல் ஸ்டைல் மஷ்ரூம் கறி செய்கிறதுக்கு ஒரு வானலில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் தாங்க சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் 2 பிரிஞ்சி இலை, 3 துண்டு பட்டை, 1 ஸ்டார் அனீஸ், 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து இதெல்லாம் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே 1 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கணுங்க. இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கலாம். இது கூடவே 2 பழுத்த தக்காளி, சின்ன தக்காளியாக எடுத்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணுங்க. அது வரையும் வேகட்டும். இது வேகிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா வேகட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா உங்கள்கிட்ட எது இருக்கோ சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த கறிக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறது இந்த கேஷ்யூ நட் பேஸ்ட்டு தாங்க. ஒரு 10 முந்திரி பருப்பை 1/2 மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த முந்திரி பருப்போட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிட்டேங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த மஷ்ரூம் கறி. இப்போது ஒரு 400 கிராம் மஷ்ரூம்ஸை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் திக்காக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா இந்த மசாலாவில் கலந்து விட்டுறலாம். இது நல்லா ஒன்று சேர கலந்துக்கோங்க. கலந்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு மூடி போட்டு இப்போ வேக வச்சுக்கலாங்க. இது நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் இருக்க ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சமாக கசூரி மெத்தியை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது இதில் நான் கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் இல்லைனா பட்டர் உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக மஷ்ரூம் கறி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மஷ்ரூம் கறியை சப்பாத்தி கூட தாங்க சர்வ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சூடான சாஃப்டான சப்பாத்தி கூட மஷ்ரூம் கறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஒன்று சொல்கிறேங்க, உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்பவும் சாப்பிட்ற சப்பாத்தி விட ஒரு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் முன்னாடியே சப்பாத்தி கொஞ்சம் நிறையா போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் என்னங்க, இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சு பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.